நம்ம இந்த வீடியோவில் ஒரு வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கொஞ்சம் கேஷ்யூ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பீஸாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் கேரட், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, கொஞ்சம் பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் பச்சை பட்டாணி எடுத்துருக்கனால நான் டைரெக்டாக சேர்த்துருக்கேன். நீங்கள் காஞ்ச பட்டாணி எடுத்துருந்தீங்கன்னா தனியாக வேக வச்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் அளவு பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் நம்ம குக் பண்ணுறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. வெஜிடபிள் ரைஸ்க்குரிய எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ உப்பு உரைப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.